தாம்பரம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரணி மாநில அமைப்பாளர் அன்பழகன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாம்பரம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரணி மாநில அமைப்பாளர் அன்பழகன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் பத்மநாபன். தாம்பரம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பாளர் அன்பழகன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முவேல். தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய திருநீர்மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது விசிகே உடைய மாநில தொண்டரணி அமைப்பாளராக செயல்பட்டு வரும் அன்பழகன் என்பவர் அங்க இருக்கக்கூடிய திமுக மண்டல அலுவலர் அருகே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென 3 இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து 3 பேர் திடீரென அவரை தாரமறையாக வெட்டி உள்ளார்கள். அவர் தப்பி உள்ளே அந்த அலுவலகத்தில் செல்லும் போதும் உள்ளே சென்று அவரை தரமறை வெட்டியுள்ளார்கள். அங்கிருந்து அவர்கள் மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனத்தை தப்பி சென்றுள்ளார்கள். அங்கு அருகே இருந்தவர்கள் ஆள் நடமாட்டம் பகுதியும் மிகுந்த பரபரப்பான காணப்படும் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தகவல் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலியமா அவரை பரிசோதித்த அன்பழகன் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தனர். உடனடியாக சங்கர் நகர் காவல்துறையினர் விரைந்து உடலை கைப்பற்றி தற்போது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பட்ட பகலிலே நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது விசிகே மாநில தொண்டர் அமைப்பாளர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டு வருகிறது. இருந்தாலும் அவர் மீது அன்பழகன் மீது ஏற்கனவே 3 கொள்ளை வழக்குகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்விரோதம் காரணமாக தற்போது அவரை வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணை தெரிய வருகிறது. தற்போது தப்பி சென்ற குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக தற்போது போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அவர்கள் விட்டு சென்ற ஆயுதங்களையும் தற்போது கைப்பற்றி அவர்கள் எதற்காக படுகொலை செய்தார்கள், முன்னோடு என்ன காரணம் என்று சங்கர் நகர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. விசிகே தொண்டரணி அமைப்பாளர் மாநில அமைப்பாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் விசிகே தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சண்முகவேல். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.